ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோ தான். ரியல் எஸ்டேட் பற்றி, ப்ரைமரிலி இங்கே ஒன்டாரியோவில் இருக்கிற ரியல் எஸ்டேட் பற்றி. ஏன்னா நிறைய பேர் இப்போ வீடு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அண்ட் சம்டைம்ஸ் தப்பான ஏஜென்ட்டை போய் மாட்டிக்கிற கேசஸும் நிறைய இருக்குது. சரி, அதனால தான் வந்து இது எப்படி அவாய்ட் பண்ணலாம், நீங்கள் ஏஜென்ட்டை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு. ஏன்னா பிகாஸ் எனக்கு நிறைய கால்ஸ் வருது. அது செல்லிங் சைடாக இருந்தாலும் சரி, பையிங் சைடாக இருந்தாலும் சரி. ஒரு ஏஜென்ட் கிட்ட போனதுக்கு அப்புறமா பிரவீன் இப்போ வந்து நாங்கள் வீடை விற்கிறதுக்கு போட்டிருக்கோம், இல்லை வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம், பட் எங்களுக்கு ஏஜென்ட் செட் ஆகலை, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. முதல்ல நான் செல்லிங் சைட் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பையிங் சைடுக்கு போவோம். செல்லிங் சைடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வீடு விற்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் ஏஜென்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுவீங்க. அதில் மெயினாக பார்க்கக்கூடியது என்னவாக இருக்குன்னா ஆப்வியஸ்லி கமிஷன் பார்ப்பாங்க. ஏன்னா யூஸ்வலி செல்லர்ஸ் தான் வந்து ரெண்டு சைடு ஏஜென்ட்டுக்குமே கமிஷன் கொடுக்குறது. ஒரு அப்ராக்சிமேட்லி சொல்லணும் அப்படின்னா செல்லர் ஏஜென்ட்டுக்கு வந்து 2.5%, பையர் ஏஜென்ட்டுக்கு 2.5%, செல்லர்ஸ் தான் வந்து கமிஷன் கொடுப்பாங்க. மொத்தமாக 5% ப்ராப்பர்ட்டி சேல் ப்ரைஸ்லேருந்து 5% செல்லரோட ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அந்த செல்லர் ஏஜென்ட் வந்து பையர் ஏஜென்ட்டுக்கு 2.5% கொடுப்பாங்க. பட் இதில் யூஸ்வலாக பையர் ஏஜென்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸில் எப்போவுமே 2.5% அவங்க அப்படியே எடுத்துருவாங்க, அன்லஸ் அண்ட் அன்டில் அது வேறு மாதிரி ஒரு டீலாக இருக்குது அப்படின்னா. பட் செல்லர் சைடில் நிறைய பேர் நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 2% கமிஷன் கொடுத்தா போதும், நான் அந்த வீடை விற்று கொடுத்துட்றேன், இல்லை வந்து 1% கொடுத்தா போதும், நான் அந்த வீடு விற்று கொடுத்துட்றேன். சம்டைம்ஸ் பிராம்டன்லலாம் சில ஏஜென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடு லிஸ்டிங் கிடச்சா போதும் அப்படின்றதுக்காக 5000 ரூபா கொடுங்க போதும், நான் வீடை விற்று கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நிறைய பேர் போய் மாட்டிப்பாங்க. நீங்கள் 5000 ரூபா கொடுத்து அவ்வளோ கம்மியாக ஒரு ஏஜென்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒன்று ரெண்டு ரீசன் தான் இருக்கும். ஒன்று, அவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை. அப்படி இல்லைன்னா மல்டிபிள் குவான்டிட்டிஸில் வந்து அவங்க அடிக்கிறாங்கன்னு அர்த்தம். வாங்கி சும்மா எம்எல்எஸில் போட்டுட்டு மற்றபடி வேறு எந்த ஒர்க்கும் பெருசாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், 2.5% அப்படின்னு வரும்போது $1 million ப்ராப்பர்ட்டிக்கு $25,000 வாங்குற ஏஜென்ட் எப்படி வேலை பார்ப்பாங்க, இல்லை 5% வாங்குற ஏஜென்ட் எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்றது. அதுக்காக 25,000 ரூபா கொடுக்குற ஏஜென்ட் எல்லாருமே நல்லா வேலை பார்ப்பாங்கன்னா எஸ், யூர் ரைட், அதுவுமே வந்து சம்டைம்ஸ் நடக்காது, மாட்டிக்கிற கணக்கும் இருக்குது. ஆனால் 1%, 0.5% எடுக்கிற ஏஜென்ட்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஸ்லாப்பியாக தான் இருப்பாங்க. அதனால தான் வந்து அவங்களால பிஸ்னஸ் இல்லாமல் வந்து அவங்க அந்த பர்சன்ட் கமிஷனுக்கு வராங்க. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் ஹூம் யூ ஆர் கமிட்டிங் வித். அதுவும் இந்த மாதிரி ஒரு டஃப்பான மார்க்கெட் சிச்சுவேஷனில் எம்எல்எஸ்ல போடுறது மட்டும் ஏஜென்ட்டோட வேலை கிடையாது. எக்கச்சக்கமான வேலை பார்க்கணும் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று கொடுக்கறதுக்கு. மார்க்கெட்டிங் சைடில் யாருக்கும் சரி, வீடியோ எடுக்கிறது, இல்லை எத்தனை ஓப்பன் ஹவுசஸ் வைக்கிறாங்க, அந்த ஓப்பன் ஹவுஸில் அந்த ஏஜென்ட் இருந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணி எப்படி வர்றவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணி பிச் பண்ணுறாரு இந்த ப்ராப்பர்ட்டியை, என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அன்லஸ் அண்ட் அன்டில் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏஜென்ட்டாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டஃப்பான டிஃபிகல்ட்டான மார்க்கெட் சிச்சுவேஷனில் வீடு விற்கிறது கிரேட்டர் டொரண்டோ ஏரியா இல்லை சுற்று வட்டாரத்திலே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மாச கணக்கில் இருக்குது. இப்போ இதுவே வந்து ஒரு 2 years முன்னாடி அந்த கோவிட் முடிஞ்சு 2021-22 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே 10 நாளில் வந்து விற்றுரும். அப்போ எனி ஏஜென்ட் வாஸ் ஏபிள் டு செல், மல்டிபிள் ஆஃபர்ஸ் வரும், எல்லாம் விற்றுரும். பட் இப்போ வந்து ஆஃபர்ஸே வராத டைமில் ஒரு வீடை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் அந்த வீடை விற்கலாம் அப்படின்றதெல்லாம் அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். எம்எல்எஸ்ல போடுறதுனால மட்டும் உங்கள் வீடு விற்காது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து கால் பண்ணுவாங்க, பிரவீன் ப்ராப்பர்ட்டி 1 மாதமாக இருக்குது மார்க்கெட்டில், எங்களால் விற்க முடியல அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஐ எம் ஹெல்ப்லெஸ். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் சைடில் பையர்ஸ் யாராவது இருந்தால் கொண்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய பையர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறேன். என்னோட மெஜாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸோட பிஸ்னஸ் தான். பட் எனக்கு லாஸ்ட் இயர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு ஒரு லிஸ்டிங் வந்துச்சு. அது என்னோட லிஸ்டிங், பர்சனல் லிஸ்டிங். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க, பட் ஆஃபர்ஸ் எதுவும் கிடைக்கல. நானும் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பராக கால் பண்ணி பார்த்தவங்களுக்கெல்லாம் வந்து இமெயில் அனுப்புறது, ஃபோன் பண்ணி என்னாச்சு, இது வந்து ப்ராப்பர்ட்டி இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா, வி கேன் ஒர்க் அவுட் டீல் எல்லாம் சொல்லி பார்த்தோம். அது ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் என்னோட பையரே தான் வந்து ஒருத்தர் அது ரொம்ப பிடிச்சிருந்து, அதுக்கப்புறம் நான் செல்லர் சைட்லையும் பேசினேன், இந்த மாதிரி என்னோட பையர்ஸ் தான் வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டீல் கொடுத்தோம் அப்படின்னா தே வாண்ட் டு டேக் த ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி. அந்த இந்த செல்லர்ஸ் வர் ஆல்சோ ஹாப்பி. அவங்களும் வந்து ஓகே, நான் வந்து இந்த மாதிரி ஒரு டீல் தரேன், அவங்கள வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசி அது ஸ்மூத்தாக அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு. அது எல்லாமே வந்து நம்ம பர்சனல் லிஸ்டிங்காக இருந்தால் தான் நம்மளால துணிஞ்சு செய்ய முடியும். இன்னொருத்தரோட லிஸ்டிங்கை வந்து நம்ம சாலிசிட் பண்ண முடியாது. அண்ட் நான் இதில் பையர் சைட்லையோ இல்லை என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஏஜென்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து நான் விற்கிறதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் சொல்லுவேன், நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஏஜென்ட்டை லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா யோசிச்சுக்கோங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் பிரவீன் இது எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப 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 டிஃபிகல்ட் ஆகிடும். ஆல்ரெடி நீங்கள் நிறைய
டைம் அண்ட் மணி போட்டிருப்பீங்க அந்த லிஸ்டிங்லையா இருந்தாலும் சரி. பட் அப்படி இருந்தாலும் அதை டெர்மினேட் பண்ணணும்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க இன்கேஸ் அது பிடிக்கல, நான் இதை டெர்மினேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து நீங்க போட்டிருக்கிறது அந்த ஏஜென்ட் கூட கிடையாது, அந்த ஏஜென்ட் வேலை பார்க்குற புரோக்கரேஜ் கூட. ஸோ அந்த ஒவ்வொரு புரோக்கரேஜ்லையும் புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் அந்த புரோக்கரேஜோட ஓனர்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணி இமெயில் பண்ணலாம், இந்த ஏஜென்ட் கூட எனக்கு ஒர்க் பண்றதுல இஷ்டம் இல்லை, இதுதான் ப்ராப்ளம், ஸோ அதனால வந்து நான் டெர்மினேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்னா அவங்க டெர்மினேட் பண்ணுவாங்க. இல்லை அந்த புரோக்கரேஜ்லேயே வந்து வேற ஒரு ஏஜென்ட்டை உங்களுக்கு அசைன் பண்றதுக்கும் சான்சஸ் ஆர் தேர். பட் ரிகார்ட்லெஸ் ஒரு ஏஜென்ட் பிக் பண்ணும்போது முன்னாடியே பிக் பண்ணிடுங்க. அதுவும் இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனில் மார்க்கெட் கொஞ்சம் பிக்கப் ஆகிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் இந்த யூஎஸ் டாரிஃப்ஸ் எல்லாம் வர்றதுனால கொஞ்சம் அன்சர்டனாக தான் திரும்பவும் போய்கிட்டு இருக்கு. ப்ளஸ் மார்க்கெட்டில் இப்போ நிறைய லிஸ்டிங்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு லாஸ்ட் 1 இயரில் இல்லாத லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜானில் மட்டுமே மார்க்கெட்டில் ஏகப்பட்ட லிஸ்டிங்ஸ் வருது. இப்போ ஃபெப்லையும் வந்து நிறைய லிஸ்டிங்ஸ் வர ஆரம்பிச்சிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு வருஷமா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. போன வருஷம் மார்க்கெட் லோவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரும் இப்போ வேற வழியே இல்லாமல் மார்க்கெட்டுக்கு லிஸ்டிங்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ மில்லியன் தான் போகுது அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து அதை சொல்கிறதுக்கு அந்த ஏஜென்ட்டும் இதுவாக இருக்கணும். இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 1.2 மில்லியன், நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து 1.25 மில்லியனுக்கு வாங்கியிருக்கீங்க, எனக்கு புரியுது நீங்கள் வந்து 1.25 மில்லியன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்ட்டு, பட் 1 மில்லியனுக்கு மேலே இது ஷுவராக போகாது அப்படின்னு சொல்கிற ஏஜென்ட். போன வருஷம் மட்டுமே நான் 5 லிஸ்டிங்ஸ் இதே மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டேன். இல்லை என்னால் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸுக்கு இதை விற்க முடியாது. ஏன்னா வந்து இட்ஸ் அகேன் டைம் அண்ட் மணி. நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை லிஸ்டிங்க்கு போடுறீங்க அப்படின்னா வீடை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வேறு இதில் பண்ணணும், ஸ்டேஜ் பண்ணணும், பையர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து வீட்டில் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. நான் சும்மா ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்து ப்ராப்பர்ட்டியை போட்டு ஓகே வந்தால் காசு தானே அப்படின்னு நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் மை ரெப்புடேஷன் ஆஸ் வெல். சரி, அதனால தான் நான் போன வருஷம்லாம் வந்து 5 லிஸ்டிங்ஸ் வந்து வேண்டான்னு சொன்னது. பிகாஸ் அவங்க ரொம்ப ஹை ப்ரைஸில் வாங்கிட்டு மார்க்கெட் லோ ஆன உடனே they were struggling. ஸோ இந்த மாதிரியும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற ஏஜென்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் இந்த கமிஷன் மட்டும் 2000 ரூபாய்க்கு பண்ணி தராங்க, 5000 ரூபாய்க்கு பண்ணி தராங்க அப்படின்றதுக்காக நம்ம போயிட்டோம் அப்படின்னா மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் பேக் ஆஃப் ஆக முடியாது. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் மார்க்கெட்டில் போட்டு அதை சரியாக பொசிஷன் பண்ணலை, 10 நாளுக்குள்ள அதுக்கு தேவையான அட்டென்ஷனை நீங்கள் கொண்டு வரலை அப்படின்னா நாள் ஆக ஆக பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிட்டே போதும், ஆஃபர்ஸ் வர்றதும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ லிஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே என்னை காண்டாக்ட் பண்ணிடுங்க. வேறு எங்கேயும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாமல், இல்லை இவரை ட்ரை பண்ணி பார்ப்போம், இவர் சரி வரலன்னா நம்ம பிரவீன்கிட்ட போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். யூ வில் பி இன் அ வெரி பேட் ஸ்பாட். ஓகே, இது வந்து செல்லர் சைடுக்கு. இப்போ நம்ம பையர் சைடுக்கு வருவோம். செல்லர்ஸுக்கும் ஆனால் இதே தான். எனி டாக்குமெண்ட் நீங்கள் சைன் பண்ணுறீங்க அப்படின்னு வரும்போது அந்த ஏஜென்ட் வந்து உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். செல்லர்ஸுக்கு லிஸ்டிங் போடும்போது ஒரே ஒரு தடவை மட்டும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. இந்த ரெப்ரசன்டேஷன் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், லிஸ்டிங் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே. அதே மாதிரி பையர்ஸ் கூட ஒரு ஏஜென்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்டுக்கு பேர் வந்து ரெப்ரசன்டேஷன் அக்ரிமெண்ட், பையர் ரெப்ரசன்டேஷன் அக்ரிமெண்ட். மீனிங் நான் வந்து அந்த பையரை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்களுக்காக ட்ரூவாக இருக்கணும், அவங்களுக்காக தான் வந்து ஃபுல் ஃபெய்த்தில் வேலை செய்யணும், ஆல்வேஸ் கிளைண்ட் ஃபர்ஸ்ட் மென்டாலிட்டியில் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். சும்மா ஐயோ இவங்களுக்கு எப்படியாவது வீடு வாங்க வச்சு நம்ம கமிஷன் வந்தால் போதும்பா அப்படின்ற மென்டாலிட்டி ஏஜென்ட்ஸுக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே இருக்குது. பட் ப்ராக்டிக்கலி அப்படி ஏஜென்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னா 90% நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து அப்படி ஒர்க் பண்ணுறது கிடையாது. எப்படியாவது உங்களை 2 நாள் 3 நாள் இல்லை 2 வாரம் 3 வாரத்தில் உங்களை வீடு வாங்க வச்சிடணும் அப்படின்றதுக்காக வாங்குங்க இது பெஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷனில் என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஓகே இந்த ஏஜென்ட் வந்து ரொம்ப புஷ்ஷியாக இருக்காரு, நம்ம கூட பேஷண்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்றனால நீங்கள் அதுக்கப்புறம் எனக்கோ இல்லை வேறு யாருக்கோ ஒரு ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்பீங்க, இந்த மாதிரி நான் ஒரு ஏஜென்ட் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரவீன், எனக்கு இதுக்கு மேலே இது ஒர்க் பண்ண பிடிக்கல, வி வாண்ட் டு ட்ரை வித் யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவா இருக்கும்னா நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கீங்களா அவர் கூட அப்படின்னு சொல்லி. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் எனக்கு ஷாக்கிங்காக இருக்கும், எல்லாரும் சொல்கிறது வந்து இல்லை பிரவீன் நாங்கள் எதுவும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கேட்பேன் ஏதாவது ப்ராப்பர்ட்டிக்கு ஆஃபர் போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு. எஸ் நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஆஃபர் போட்டிருக்கோம், இல்லை 2-3 ப்ராப்பர்ட்டிக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஆஃபர் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி வைங்கன்னு சொல்லுவேன். அவங்க அனுப்பி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் அந்த ரெப்ரசன்டேஷன் அக்ரிமெண்ட் இருக்கும். யூஸ்வலி ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்த உடனே உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டே பேசும்போதே என் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்கன்னு இப்போல்லாம் யாரும் சொல்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் பயந்துருவீங்க, இந்த ஏஜென்ட் யாருன்னே தெரியாது. எனக்கே கூட என்னையே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேசுகிறீங்க, வீடியோலாம் பார்க்குறது வேறு, பட் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து இவர் பொறுமையாக வேலை பார்ப்பாரா, நமக்கு பேஷண்ட்டாக பொறுமையாக வீடெல்லாம் காட்டுவாரா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா. ஸோ நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த அக்ரிமெண்ட் அனுப்புறது கிடையாது. சிக்னேச்சருக்கு ஒரு 4-5 நாள் வீடு பார்ப்போம், பார்த்துட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆஃபர் போடுங்க பிரவீன் சொல்லுவீங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னா ஆஃபர் டாக்குமெண்ட் இருக்கும், அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேல் இருக்கும், கோஆப்ரேஷன் அண்ட் கமிஷன் அக்ரிமெண்ட் இருக்கும், அப்புறம் ரீகோ இன்ஃபர்மேஷன் கைடு இருக்கும். இதில் இன்னொரு ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் அக்ரிமெண்ட். இது எல்லா ஃபார்மையும் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒவ்வொரு ஏஜென்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதனால் ஏன் வந்து ஓப்பனாக இதை நான் பப்ளிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு இது வரைக்கும் நான் இவ்வளோ கிளைண்ட்ஸ் வேலை பார்த்துருக்கேன், எல்லாருக்கூடயுமே ஃபோன் பண்ணி நான் சொல்லுவேன் இதுதான் இந்த டாக்குமெண்ட், இதில் முக்கியமான செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரைஸ் இருக்குது, இங்கே பேர் இருக்குது, இதுதான் ப்ராப்பர்ட்டி அட்ரஸ் அண்ட் இதுதான் வந்து டீட்டெயில்ஸ், இது வந்து அக்ரிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேல். அடுத்த டாக்குமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே தான் கமிஷன் எழுதியிருக்கோம், இதுதான் இவ்வளோ தான் கமிஷன் வருது, இதுதான் இந்த கமிஷன் அக்ரிமெண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் அக்ரிமெண்ட். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உண்டான ரெப்ரசன்டேஷன் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் வந்து 6 மாதத்துக்கு வேலிடாக இருக்கும், இல்லை 3 மாதத்துக்கு வேலிடாக இருக்கும். அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒவ்வொரு ஆஃபர் அப்பையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபர் போடும்போது ரெப்ரசன்டேஷன் அக்ரிமெண்ட், ரீகோ இன்ஃபர்மேஷன் கைடு, இது எல்லாமே இருக்கும். நிறைய பக்கமாக இருக்கும். உங்களுக்கு வந்து அது படிக்கிறதுல வந்து பொறுமை இருக்காது. ஸோ ஏஜென்ட்டோட வேலை வந்து அதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது. எனி ஏஜென்ட் நீங்கள் ஒர்க் பண்ணவங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதை சைன் பண்ணும்போது அவங்க அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா தேர் நாட் டூயிங் இட் ரைட். ஏன் ஓப்பனாக சொல்கிறேன்னா, வி யூஸ்வலி டேக் டைம் உட்காந்து ½ அன் ஹவரோ 1 ஹவரோ உட்காந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்கள் கூட இது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் டைம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு தடவை சைன் பண்ணிட்டீங்களா, அதே தான் இருக்கும். மெயினாக பார்க்க வேண்டியது என்ன இருக்குது, கிளாஸஸ் என்னெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன போட்டிருக்காங்க, எப்போ க்ளோசிங் டேட் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே போதும். இதுதான். ஸோ இதை நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதனால் என்ன ஆகுதுன்னா, வீடு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவர் வந்து புஷியாக இருக்கார் பிரவீன், என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. வெல், அந்த டைமில் வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறதுனால. அப்பயுமே உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து அதே மாதிரி தான், செல்லர்ஸ்க்கு சொன்ன மாதிரி தான், நீங்கள் மறுபடியும் புரோக்கர் ஆஃப் ரெக்கார்டுக்கு போகலாம். அந்த ஏஜென்ட் எந்த புரோக்கரேஜில் ஒர்க் பண்ணுறாரோ அந்த புரோக்கர் ஆஃப் ரெக்கார்டுக்கு போயிட்டு this guy is not, ரொம்ப புஷியாக இருக்காரு, I don't want to work with him அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வேற ஏஜென்ட் வந்து எடுத்துக்கோங்க எங்கள் ப்ரோக்கரேஜ்லேயே அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா இஃப் காமன் கிரவுண்ட்ஸில் பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு புரோக்கர் ஆஃப் ரெக்கார்டும் உங்களையும் சொன்னாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டை டெர்மினேட் பண்ணிவிட்டு உங்களால் வந்து இன்னொரு ஏஜென்ட் கூட ஒர்க் பண்ண முடியும். எத்திக்கலி நம்ம வந்து இன்னொரு ஏஜென்ட் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்கள வந்து சாலிசிட் பண்ணக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸே வந்து ஒரு ஏஜென்ட் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நான் அவங்கள எக்காரணத்தை கொண்டும் அவங்கள விட்டுட்டு என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது எத்திக்கலும் கிடையாது. ஏன்னா அந்த ஏஜென்ட்டும் ஆல்ரெடி டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு எல்லாமே ஒர்க் பண்ணியிருப்பாரு, நம்ம பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தான் வந்து அதில் இருந்து அது எப்படியாவது வெளியில் வந்து அது வந்து இன்னொரு ஏஜென்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறதா இருக்கணும். நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, ஒரு ஏஜென்ட் பிக் பண்ணும்போது முதல்ல உங்களுக்கு யார் பிடிச்ச ஏஜென்ட் இருக்காங்களோ அவங்க கூட டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்டயே ஸ்டிக் ஆன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரேண்டமாக ஒரு ஏஜென்ட் கிட்ட போகிறீங்க அப்படின்னா சுத்தல வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா நிறைய ஸ்கேம்ஸும் நடக்குது. ஏஜென்ட்ஸும் வந்து எல்லா ஏஜென்ட்ஸும் உத்தம புத்திரர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க வந்து என்ன கமிஷனுக்காக வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்லுவேன், நல்ல ட்ரஸ்ட்வர்தியான ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் நிறைய பேர் சொல்கிறது வந்து, பிரவீன் உங்களுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு சூப்பரான பெரிய டீம் இருக்கு, எல்லா ஒர்க்குமே டெலிகேட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு வீடு, நீங்க ஒரு பையரா இருக்கீங்க, உங்களுக்கு வீடு காட்டணும்னா டசன்ட் மேட்டர், 200,000 வீடா இருந்தாலும் சரி, $2 million வீடா இருந்தாலும் சரி, நான் தான் பர்சனலி உங்களை கூட்டிட்டு போவோம். உங்களுக்கு கார் இல்லைன்னா கார்ல நாங்களே கூட்டிட்டு போயிடுவோம் வீடு காட்டுறதுக்கு. அது எல்லாமே நடக்கும். பேப்பர் ஒர்க்ஸ் பண்றதுக்கு டீம் இருக்காங்க, மார்க்கெட்டிங் பண்றதுக்கு டீம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் கிட்ட ஒர்க் பண்ணும்போது தான் உங்க வேலை எல்லாமே ஃபாஸ்டா நடக்கும், ப்ராப்பரா நடக்கும். அந்த புஷியா இருக்கான்னு சொல்லலாம். நான் ஒரு கிளையண்ட்டை கூட வந்து நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா ஆஃபர் போடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது புஷ் பண்ற மாதிரி ஆயிடும். ஆஃபர் போடுறது வந்து கிளையண்ட் சொல்லணும், நீங்க சொல்லணும். பிரவீன் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு, இதுக்கு ஆஃபர் போடலாமா, என்ன பிரைஸ் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் சொல்லுவோம். ஏன்னா இந்த பிரைஸுக்கு போடுங்க, எடுத்துருங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் $700,000 ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோம், லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, 699 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற வீடுங்கள்லாம் வந்து 800,000 போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 800,000 போயிருக்கு. ஸோ அதனால இது வந்து $100,000 கம்மியாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும்போது என்னோட வேலை வந்து இந்த வீடெல்லாம் இவ்வளோக்கு போயிருக்கு, மார்க்கெட் வேல்யூ வந்து லுக்ஸ் லைக் சம்வேர் அரௌண்ட் 800,000, நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் எவ்வளோக்கு போடலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ அவங்க சொல்கிற ப்ரைஸை தான் நம்ம கோட் பண்ணி போடுவோம். ஏன்னா 850க்கு போடுங்க அப்படின்னு சொல்லி இன்கேஸ் போட்டு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு வந்து அதை புஷ் பண்ணி நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்த மாதிரி இருக்கும். மீனிங் ஒருவேளை 820க்கு போட்டிருந்தா கிடச்சிருக்கும், ஒருவேளை 810க்கு போட்டிருந்தா கிடச்சிருக்கும். பிரவீன் வந்து 850 சொன்னார், போட்ட உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஒருவேளை நம்ம கூட இது பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும். பிட்டிங் நடக்குது அப்படின்னா நோ சாய்ஸ், நீங்கள் வந்து இருக்கிறதுலேயே அப்பர் லிமிட் தான் போடணும். பிட்டிங் நடக்குது அப்படின் போது என்னோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன, ஏன்னா எல்லாரையும் நீங்கள் அவுட் பிட் பண்ணணும். ஸோ அப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம மணி லூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டியில் பிட்டிங் நடக்குது அப்படின்னாலே
அது கொஞ்சம் காம்படிஷன் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ வந்து மார்க்கெட் வேல்யூவோட நம்ம சம்டைம்ஸ் கூட போகிறதுக்கான சான்சஸ் வந்து வே ஹையாக இருக்கும். அதில் சில ஏஜென்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு 10 ஆஃபர் வந்திருக்கு, அதில் வந்து டாப் 3ல நீங்கள் இருக்கீங்க, அதனால் வந்து இப்போ வி ஆர் கிவிங் யுவர் லாஸ்ட் சான்ஸ், உங்களோட பெஸ்ட் ஆஃபர் கொடுங்க அப்படிம்பாங்க. நம்ம கேட்டு பார்க்கலாம், நம்ம ஹையாக இருக்கமா லோவாக இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சம்டைம்ஸ் அவங்களே சொல்லுவாங்க, பிரவீன் யுவர் இன் டாப் 3 பட் நீங்கள் தான் வந்து ரொம்ப தேர்ட் பிளேஸில் இருக்கீங்க அண்ட் யூஆர் சப்ஸ்டான்ஷியலி லோவர் தென் வாட் அதர்ஸ் ஹவ் கோட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க மற்ற பையர்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆஃபர் போடுவோம். நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வந்தாலும் நம்ம அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற ஏஜென்ட் உங்களுக்கு தேவை. அவங்க வந்து திரும்பி வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஹோம் பையிங் ப்ராசஸே உங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடமான ப்ராசஸ். வீடு வாங்கி போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த வாங்குற ப்ராசஸில் வந்து நமக்கு கசப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அந்த வீட்டில் வந்து எப்படி அது ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். ஸோ அதனால் ஏஜென்ட்ஸ் பிக் பண்ணும்போது முன்னாடியே பிக் பண்ணுங்கள். என் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரைட்டாகவே கால் பண்ணி, என் நம்பர் ஸ்க்ரீனில் தரேன் 6478014563, இந்த ஃபோனோட நம்பர் தான் அது, எனக்கு தான் ரிங் அடிக்கும். பேசிட்டு வீடு விற்கணும்னாலும் சரி, விற்கணும்னாலும் என்ன ப்ராசஸ், எப்படி கமிஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ஸ்டேஜிங் காஸ்ட்லாம் நாங்களே மோஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணிவிடுவோம். சரி அப்படின்னா என்ன பண்ணுறது, ஸ்டேஜிங் வந்து இன்கேஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது எப்படி பிரவீன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பையராக இருந்தாலும் இந்த ஹோம் பையிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ ரிலாக்ஸாக வந்து நம்ம வீடு வாங்க முடியும், எவ்வளோ நாள் பார்க்கலாம், என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே நல்லா டீட்டெயில்டாக உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ ரியல் எஸ்டேட் பற்றி இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ நீங்கள் வீடு வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ இருக்கீங்க அப்படின்னா நோ ஆப்ளிகேஷன்ஸ், கால் பண்ணி பேசுங்க. இல்லை உங்களோட வீட்டோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும், டூ மைண்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி வீடு விற்கலாமா என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி 2 மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா அகைன் நோ ஆப்ளிகேஷன்ஸ், ஃபோன் பண்ணுங்க, இல்லை இமெயில் பண்ணுங்க info@pravinraj.ca-க்கு உங்கள் வீட்டோட அட்ரஸை கொடுத்து எத்தனை பெட்ரூம்ஸ் இருக்குது, எத்தனை வாஷ்ரூம்ஸ் இருக்குது, எதாவது ரெனோவேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட கரண்ட் வேல்யூ வந்து என்னால் உங்களுக்கு வந்து அனுப்ப முடியும். ஸோ அதுதான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடு வாங்கணும் விற்கணுன்னாலும் எஸ் ரீச் அவுட் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுவோம். அண்ட் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. அடுத்தது என்ன லைஃப் அப்டேட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோம். முக்கியமான ஒரு ஆளை போய் நம்ம மீட் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் தான், யாருன்னு நான் இப்போ சொல்லலை, நீங்கள் ஆல்ரெடி ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், யூகே போகிறோம். யூகேலேருந்து அடுத்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.